அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் வந்து பல வீடியோ பார்த்துருப்பீங்க நம்மளுடைய மிஷினுக்கு என்றைக்குமே. இன்றைக்கி வந்து இந்த ஸ்ப்ரிங்குக்காக வேண்டி ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா அந்த ஸ்ப்ரிங்கை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஆட்டினதுக்கப்புறம் இந்த டென்ஷன் வந்து கம்மியாகிடும், சுருங்கிடும், ஷிங்க் ஆகிடும். அப்போ நீங்கள் வந்து மாற்றணும். இது சம்மந்தமாக இது வரைக்கும் வீடியோ போட்டதில்லை. இன்றைக்கி ஏன் போடுறேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்ப்ரிங்குனால் நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய லாஸ் ஆகுது. ஒரு பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ml 200 ml வரைக்கும் லாஸ் ஆகும் இந்த ஸ்ப்ரிங்குனால். அதனால் பெரிய லாஸ் ஆகும். அதனால் இந்த ஸ்ப்ரிங்கை வந்து குறிப்பிட்ட அளவு ஒரு 10,000 கிலோ ஓடினா மாற்றிடுங்க. யூ சேஞ்ச் ஆஃப்டர் 10,000 kgs. ஓகே, வாங்க மாற்றலாம். வந்து நம்ம கழட்டிட்டோம். இந்த ஸ்ப்ரிங் வந்து வைக்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ கம்மியாகிருக்கு பாருங்கள். சரிங்களா, இந்த கம்மியாகிருக்கு பாருங்கள். சரிங்களா, அடுத்தது வந்து பின்னாடி ஸ்ப்ரிங்கை கழட்டுறோம். பாருங்க, பார்த்தீங்களா, இது வந்து கம்மியாயிடும். நம்ம இந்த ஸ்ப்ரிங்கு ரெண்டுமே வந்து புது ஸ்ப்ரிங்கு நம்ம மாட்டிடுவோம். உங்களுக்கு வந்து அவுட்புட்டு இதெல்லாம் வந்து கம்மியாகாது. இஃப் யூ சேஞ்ச் த ஸ்ப்ரிங் டெஃபினெட்லி யூ வில் கெட் பெனிஃபிட் பை அவுட்புட். நீங்கள் வந்து ஸ்ப்ரிங்கை மாற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பிழியும் திறன், அவுட்புட் வந்து கண்டிப்பாக வந்து அதிகமாகும். At least every 10,000 kgs seeds you should change this spring. ஒவ்வொரு 10,000 கிலோக்கு ஒரு முறை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும்.